இவ அச்சனுக்கு கூத்து என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. வெளில போனாலே எல்லாரும் கிண்டல் பண்ணி கடுப்பேத்திடுறாங்க. போயும் அந்த என்னடி உனக்கு படிக்கிற வயசுல லவ் கேக்குது? மா தேவலாமலாம் பேசாத. இத பாரு வானதி, இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. நான் சொல்றது நீ வேலையெல்லாம் நீ பண்ணுவ. ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறோம் அண்ணங்காரனா? போட்டு அடிப்பியா? அடிப்பியா? சொல்லு. அடிக்கற. என்னடி வயசாச்சு உனக்கு? என்னடி உனக்கு படிக்கிற வயசுல லவ் கேக்குது? மா தேவலாமலாம் பேசாத. இத பாரு வானதி, இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. நான் அடக்க ஒடுக்கமா இருக்கிற மாதிரி இருந்தா இந்த வீட்ல இரு. இல்லனா போயிடு. நீ செத்து போயிட்டேன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். உன்னால யாருக்கு நீ போன் விட்டுடுற? வேற என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அது அடங்காம தெரியுது. தினம் வயித்துல நெருப்பு கட்டி அலை சுடுறேனா? ஒரேடியா போன் அனுப்பி வைக்க தான் முடியும். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? மறுபடியும் பிரச்சனையா? என்னடா பிரச்சனை? ஏய் பல்லவா சும்மா இல்ல. சரி யாருக்கும் தெரியாம பாத்துட்டு வந்துலாம் தான் இவனை கூட்டு போனேன். பாண்டி வானதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த லூசு பைய வசந்த் பாத்துட்டான். என்ன சொன்னதி? ஏதாவது பிரச்சனையா? இப்ப கூட நான் உங்களை திட்டிட்டு தான் இருந்தேன். நீயும் பாண்டியும் பேசிட்டு இருந்ததை உங்க அண்ணன் பாத்துட்டாராமே. உங்க வீட்டுல ஒண்ணு ஏதாவது சொன்னாங்களாப்பா? என்ன பேக் வந்திருக்கீங்க? ஏன் பிரச்சனை பண்ணிட்டாங்க? என் அம்மாவும் அண்ணனும் என்ன மாறி அடிச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. சாரி, இவ்வளவு பிரச்சனையா உங்க வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருந்தா உங்க வீட்டை விட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. சே, ஏன் அந்த பொண்ணு வீடெல்லாம் பிரச்சனை பண்ற வீடாவே இருக்குன்னு தெரியல. என்னங்க ஏதோ ஆப்ஷனல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த சொல்யூஷன் சொல்லாதீங்க. எங்க வேற என்னங்க ஆப்ஷன் இருக்கு? அவளை சும்மா தங்க வைக்க முடியாது. அப்படியே நம்ம தங்க வச்சாலும் என் பொண்ணு கடத்தி வச்சிருக்காங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாயிண்ட் இருக்குண்ணே. பாண்டி நீ என்னடா சொல்ற? டேய் சரின்னு சொல்றா. டேய் பொண்ணு வந்தா வாழ மாட்டாங்கிறது தானே நம்ம வீட்டோட பிரச்சனை. இதோ இப்ப நல்லா இருக்கா, அடுத்து வாழ வந்து வாழ ஆரம்பிச்சா அந்த பிரச்சனை இல்லாம போயிடும்ல. நீ வேற ஏதோ உலகத்துல வாழ்ற மாதிரி பேசிட்டு இருக்க. வீட்ல இருக்கிற அண்ணன் பத்தி எப்படி பேசுறாங்க? நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு வைக்க ஊர்ல இருக்கிற அண்ணன் பத்தி பேசுவாங்க. என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. இந்த யோசனை இதோட குடும்பம் நடந்துங்கடா லேடி சார்ஜ் வச்சு நடந்துங்க. பாத்தியா வீட்ல இருக்கிற அண்ணன் பத்தி எப்படி பேசுறாங்க? நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு வைக்க ஊர்ல இருக்கிற அண்ணன் பத்தி பேசுவாங்க. கல்யாணம் நடக்க போதா? பாத்து என்ன கேட்டீங்க? இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போதான்னு கேட்டேன். நான் காலேஜுக்கே போவேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஓகே தான். அவங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன டிசைட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க அப்படியே விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நடக்கும்னு யோசிச்சு நம்ம எதுவும் பண்ணாம இருக்க முடியாதுல்ல. ஏதாவது டிசைட் பண்ணும்ல. என்னடா பேசிட்டீங்களா? ஆனா கல்யாணம் தான் ஒரே தேர்வுன்னு எனக்கு தோணுது. ஆனா பாண்டி தான் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றான். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்கிட்ட என்ன பர்மிஷன் கேக்குற? போய் பேசுறா. என்ன பண்றது நான் முதல்ல பேசிட்டு வரேன். சரி போய் பேசு. இந்த மாதிரி உங்க கூட பீச்சுக்கெல்லாம் வரணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்ன அப்படி பாக்குற? இல்ல அவங்க தான் வேணும்னா உன்னை மறக்கணும்னு சொன்னாங்க. உன்னை நான் எப்படி மறக்கிறது? அதான் கிளம்பி வந்துட்டேன். நீ மட்டும் எங்களுக்காக பேசலனா எங்க நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். அது எப்படி பாண்டி? நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் விட்டு கொடுப்பேன். எனக்காக தானே நீங்க பிரச்சனையிலேயே மாட்டிருக்கீங்க. உங்களை சேர்ந்து வாழணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் எனக்கு தோணவே இல்லை. ஆனா தோணுது வானதி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு எல்லாமே தோணுது.